இவர்கள் இருவரும் வந்தார்கள். ஆனா கோபக்காரர் கோடகடி சங்கர் சங்கரை கேட்காம செய்து விட்டா எழுத்தகத்தை கிரை வாங்கினவார் தூக்கலை துண்டு செய்து விடுவார்களே என்று தம்பி சங்கரே உங்களுக்கு பட்டத்தை கட்டுவதா அல்லது உங்க அண்ணன் பொன்னாண்டவருக்கு பட்டம் சூடுவதா? அரசே, என்னை இருந்த போதும் மூத்த அண்ணன் இருக்கும் போது பட்டத்தை தம்பிக்கு சூடுவது அவரது சரியாக இல்லை. எனது அண்ணனுக்கு பொன்னாருக்கு தானே பட்டத்தை சூடுங்கள் ஐயா. அண்ணனுக்கு பட்டத்தை சூடி வையுங்க, மணியின் கணக்குகளை நான் பார்த்து வருகிறேன். அத்தை விளை மைத்துனருடன் சொன்னார்கள். அதே பிரகாரம் தானே பொன்னரை குளிச்சு முழுகி வர சொல்லி காலில் இதங்க மிஞ்சி இணைந்து கையில் யுதங்க காப்பணைந்து இன்னும் நாவுக்கு நட்சத்திரம் தோளுக்கு துளசிமணி இணைந்து சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் ஓமகுண்ட பூசையாக வைத்து கமலரை அமர வைத்து பூஜைகளை முடித்து சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மூவேந்தரசரும் வந்திருக்க அண்ணனுக்கு பட்டம் சூட வேண்டுமே என்று கையிலேயே காண்டிவில்லை கையில் கொடுத்து அந்த சேர பிறந்ததுக்கு செல்வம் மணிப்பட்டாவு கூட பிறந்த வாழை கொடுத்து அண்ணனை உட்கார வைத்து பூசவாசனையை முடித்து அந்த தங்க கிரிகடத்தானே தரமதானே தரையில் வைக்க வேண்டும் என்று அண்ணமார் சாமிக்கு பட்டத்து பொன்னருக்கு அந்த தங்க கிரிகடத்தை தருமர் தரம் மேலே பட்டம் கட்டி யாருக்கு எங்க மறைமுகத்து அண்ணனுக்கு கண்ணும் தேங்காயே முக்கண்ணும் தேங்காயே கண்ணும் அரைச்சு வச்சு பூசை என்ன கற்பூர பூசை எங்க கனவோசையாக போ அண்ணமார்களுக்கு அப்படி பட்டம் சூடும் போது கிடுங்கு பூமி கிடுங்கிடுங்கு பொண்ணுங்கிளிகளோ எங்க பொண்ணை மேலே அப்பொழுது சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மூவேந்தரசரம் குறையாக்கனுடைய ஐயனுடைய போலமோடிப்பட்டதை பெரிய மகன் பொன்னாண்டவருக்கு சூடும் போது உடன்பது தங்கையாகப்பட்டவள் அண்ணனுக்கு யாருக்கானே தங்கார அண்ணனுக்கு நேர்களையா யாருக்கானே தங்காரே ஐயனுடைய போலாமோடி பட்டத்தை நீங்க ஆண்டு வாருங்கள் கொடுக்கும்போது அந்த தருமருக்குத்தானே பட்டமா பிரதானே பர வேதியர்கள் ஓமங்குண்டம் தானே வேதிகள் வேதிய ஓமங்குண்டம் வளர்த்த இன்னும் நிலையிறதானே தங்காயாகப்பட்டவள் தங்கப்பாரோ அங்காணி வீவிட்டே தங்கமே உத்தமைய பட்டாராடிதோ வட்டி தங்கம் பட்டாராடிதோ வட்டி பட்டாராடிது வட்டி பட்டாராடிது வட்டி தங்கம் கொண்டு வந்த பூமாரே
செய்து அண்ணனோட பாதத்துல கோபெண்ணு தான் சோறிந்து அப்போ மலரை எனக்கு கோபேன்னு தான் அந்த அண்ணன் தான் ஐயா அண்ணனா இருந்தார நாடாளும் மன்னன் அல்லவா எண்ணு தங்க பாதங்களில் விட்டு பட்டாரையா முடிக்க தேவரும் அவர்கள் கண்ணரகன் சித்திரபுத்தன் ஐநாதோடு முக்கோடைபுத்தர் தேவரும் அவர்களும் அடடா அண்ணமார் சாமிகளுக்குத்தானே பட்டம் சூடும் போது அந்த பொண்ணுக்குத்தானே தங்க நல்ல கிரிகாடம்மா அருமா தலை மேல பொண்ணு கிரிகாடம்மா அம்மம்மா பொன்னருட தலை மேல அம்மம்மா தங்க நல்ல கிளிகாடம்மா தருமே தலை மேல பொண்ணு கிளிகாடம்மா அம்மாம்மா பொன்னருட தலை மேல அம்மாம்மா பட்டத்தை கொடுக்குற தங்க கிரீடம் தலை மேல வைக்கிற போது கோடகடி சங்கரம் ஆத்த விட்டு ஐயா சேரமன்னா சோழமன்னா பாண்டியமன்னா என் தாய் வாங்கின மரம் அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் கொடி கட்டி ஆள வேண்டும் 10 நாள் வாழ்ந்தாலும் பட்டம் கட்டி ஆள வேண்டும். அதனாலே எங்களுக்கு என்னையா கொடி கொடுக்குறீங்க எங்க அரமனைக்கு மேல கொடி கட்டி ஆள வேண்டும் அப்படிங்களா சுவாமி? உங்களுக்குத்தானே காராகுலத்தை சேர்ந்த அரசர்கள் நீங்கள் செங்கோரி கட்டி சிற்றரசானது ஆண்டு வாருங்கள் ஐயா. அப்பொழுது ஆமாம் சங்கரார் அந்த காலத்திலே கச்சை என்றால் உருவானது. ஆமாம் சேரனுக்கு வில் கொடியும் ஆமாம் சோழனுக்கு புலிக்கொடியும் ஆமாம் பாண்டிய மன்னனுக்கு மீன் கொடியும் வடநாட்டரசுக்கு செங்கொடி கட்டி சிற்றரசு புரியுங்கள் என்று சொன்னார். கோடகடி சங்கர் அப்பவே கொண்டு போய் அரமணை மேல கொண்டு போய் செங்கொடியை கட்டி செங்கோல் கையில் பிடித்து சிற்றரசு அப்பவே இன்னைக்கு ஒரு முதலமைச்சரான போனதே ஒன்று பண்றாங்கல்ல. ஆமா அது பிரகாரம் சரி இதனா வரைக்கும் தானே ஆமாம் மரக்காலால் பொதி இழந்தார்கள். வேண்டாம் ஐயா என்று மரக்கால் பொதி இழந்தாள் மாளாது என்று சொல்லி சாட்டால் பொதி இழந்தார் எங்க தரும பொன்னி. இன்று முதல் சாட்டால் பொதி இழங்கை ஆண்கூடி 5 வெள்ளம் பெண்கூடி 3 வெள்ளம் சோடிக்கு 8 வெள்ளமாக அழங்க அப்படி என்று உத்தரவு போட்டாங்க. ஆமா உத்தரவு போட்ட அதிகாரத்துக்கு ஒரு உத்தரவு போட வேண்டும் என்று. இதனால் வரைக்கும் காக்கா குருவி எல்லாம் பறந்தது. இன்னைக்கு காராளம் பேரு சொன்னா காகம் பறக்க கூடாது, கரிக்குருவி நாடக்கூடாது, சிட்டு பறக்கப்படாது, சிறுகுருவி ஓடக்கூடாது. சிட்டு பறந்தா சென்னண்ணன் சிறுகாலை வெட்டுவேன், காக்காய் மேல பறந்தா கரங்காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்ற போது உத்தரவு பிரகாரம் நடக்க வேண்டும். அது மீறி யாராலும் எல்லாரும் பண்ணிட்டா பொன்னரு கண்டா பொறுப்பார் ஒரு நாளிகை பொன்னருக்கு நிலைய பொன்னார போக்கிரி தம்பி சங்கரு கண்டுட்டா ஏறி முதிப்பார் இணைக்குள்ள சரிப்பார் தூக்கி மதிப்பார் முண்டக்குழி மேலே மாங்காபுர மண்டையை மண்டியிட்டு வெட்டுவார், தேங்காபுர மண்டையை சிதறவை வெட்டிடுவார். தப்புன்னு கண்டா கோடகடி சங்கரு நெத்தி மேல் கத்தியை வச்சு நேரா புலந்தறிஞ்சிருவாங்க என்று சொல்லித்தானே ஓட்டார உத்தாராது அண்ணே வந்த உரம்பரை உற்றான் என ஜன பந்துக்கள் உண்டு வசியாரி ஒரு நேரம் பொன்னாண்டவருக்கு இப்படி பட்டம் கட்டி வெற்றுடனே நாட்டு ஜனங்கள்லாம் பார்த்து அடடா அப்பனுக்கு வெள்ளை இது அப்பாமர் தர்ம பூபதி அப்படி என்று சாரம்மாரங்கோழந்தாரே சந்தோஷம்
தங்காளுக்கு இனச்சீரா அப்படிதானே கொண்டு வந்து கொடுத்து வீட்டுல விட வேண்டும் என்று இனச்சீர் கொடுக்க போகிறாங்க. நம்ம தங்காளுக்கு இங்க நான் நிக்கிறேன். நடக்கக்கூடிய போராகப்பட்டதானே 16 வருடங்கள் நடந்த போரைத்தானே சரி 18 கால் நடக்க வேண்டிய போர், இந்த கால்மண்டல போரை பாரத போரைத்தானே அண்ணமார் சாமிகளாக அவதாரம் எடுத்து வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் இந்த கதையில சக்தி இல்லை என்றாலோ இன்னைக்கு பாருங்க இந்த வீரமலை ஒரு சக்தி இல்லைன்னா கோயிலுக்கு முறைக்கால தேங்காய் உடைச்சு அதையும் சட்னிக்கு வேணும் நெட்டு வந்துருவாங்க. வீரமர காட்டிலே அண்ணமாருடைய பரிகளும் அந்த வேடபுரி வருகிறது என்றால் சரி காலையில தான் பாருங்க நோட்டீஸ் வந்திருக்குது. வீரமர மாசி திருவிழாவென்று சொல்லித்தானே சரி கோடான கோடி மக்கள் பல்லாயிரக்கணக்கான கடாய்கள் விட்டுதென்றான் இந்த அண்ணமாறு கதையில தானே சரி கல்யாணம் இல்லாத கல்யாணம் நடந்திருக்குது, குழந்தை இல்லாத குழந்தை கிடைச்சிருக்குது. உண்மைதான். என்ன அல்லல் வினிதைக்கு அருளையும் பொன்னையும் பொருளையும் தானே திரட்டி கொடுக்கூடிய அண்ணமார் சாமிகளை கும்பட்டோரை வெட்டாத குருகுலத்து வம்சம் என்று எடுத்தவர்கள். அதனால குருடையாக்கம் அமரக்கன் செத்து விட்டா நீங்க வரக்கூடிய சாமிக்கு அரிசி வாக்கரிசி கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு வடி கொண்டாந்தாலும் சரி, ஒவ்வொரு சிப்பம் கொண்டாந்தாலும் சரி, ஒவ்வொரு சேர கையில கொண்டாந்தாலும் சுருக்கு பையில போட்டு வந்தாலும் சரி, வாக்கரிசி என்பதை அனைவரும் கொண்டாந்து கொடுத்து அதை கண்ணால பார்க்கணும். இங்க வர்றவங்க எல்லாருமே கொண்டு வரணும். வாக்கரிசி வட்டு கருப்பு என்பதை வச்சு கோடி பீசில போடலாம் சரி, சிகப்புல ஒரு துண்டு வெள்ளையில ஒரு துண்டு கூட எடுத்துவாங்க. அதை போட்டு இன்னும் மணியம் கொடுத்த வம்சத்தை புறந்தடத்து கோடி என்றால் போட்டு பூந்தடத்து கோடியா அப்படிதானே சரி வரகுதிங்கா பெருங்குடியான் கூட்டம் போட்டு அதை எரிச்சிட்டு வந்து இந்த இடத்துல சாணங்கி போட்டு சரி புனியாச்சனம் முடிஞ்சு கரசங்கள் களைத்து தீர்த்தம் போட்டு அப்புறம் தான் வீடு போக வேணுங்க. குருடையாக்கம்ன்றது ஆமரக்கவனிச்சு மாண்டு மனித வைகுந்தம் போய்விட்டால் கொட்டும் வரையுடைய மேலதானங்கள் எல்லாம் முழங்கி சரி அதையெல்லாம் தகனப்படுத்தி வந்து அப்புறம் தான் கதை நிறுத்துவதுங்க. நாளைக்கு அழுக தெரிஞ்சவியல நல்லா பாட்டு சொல்லுங்க, தெரியாதவே நாளைக்கு பழைய 2 பாட்டை உண்மையதான். ஆமாம் சுவாமிகளை இந்த கட்டத்தை தோட நிறுத்துறவங்க அடுத்த கட்டம் நாளை தரம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.